பார்த்தோம். கடைசியாக சிந்து நதி தொகுப்பு, அப்புறம் இந்த மேப்பெல்லாம் லைட்டாக பார்த்த ஞாபகம் இருக்குது. ஓகேவா? இந்த ஜீலம், சீனாப், ராவி, சட்லஜ் இதெல்லாம் வந்து சிந்து நதியினுடைய துணை ஆறுகள்னு படிப்பீங்க. ஓகேவா? சீலம், சீனாப், ராவி, சட்லஜ், அப்புறம் பியாஸ். இருக்கு பாருங்க, இந்த இண்டஸ் ரிவர் ட்ரிபியூட்ஸை வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நார்த் டு சவுத்துக்கு வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. சரியா? கொஸ்டின்ஸ் இப்படியும் சில நேரம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு துணை நதிகள் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை நார்த் டு சவுத் ஆர்டராக எழுத சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜீலம், அப்புறம் ரெண்டாவது செனாப், அப்புறம் ராவி, அப்படிதான் பியாஸ், அண்டு கடைசியாக தான் சட்லஜ். நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 அப்புறம் 4, அடுத்தது 5. நார்த் டு சவுத் வந்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க ரிவரை. இதனுடைய துணை நதியை மட்டுமே பண்ண சொல்லியிருக்காங்க. இதனுடைய இண்டஸ் ரிவருடைய துணை நதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீலம், சீனாப், ராவி. அப்படி படிக்கும் போதே வரிசையாக படிச்சுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். ஓகேவா? இப்படி இந்த ஆர்டராக படிச்சுக்கிடுங்க. அதே மாதிரி கங்கை அதாவது கங்கா ரிவருடைய கங்கை நதியினுடைய துணை ஆறுகளையும் இதே மாதிரி நார்த் டு சவுத் கேட்டாங்கன்னா யமுனா, கோமதி, காக்ரா, காண்டக், கோசி அண்டு சோன். யமுனா, கோமதி, காக்ரா, காண்டக், கோசி, அப்புறம் சோன். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பிடிஎஃப் தரேன், அதனால் இருக்கட்டும். ஓகே. இதை அன்னைக்கு நான் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். ஃபஸ்ட்டு கங்கை நதி தான் இந்த டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் திக்காக. ஃபஸ்ட்டு வந்து ராம்கங்கா, அது கன்னோஜில் போய் கனெக்ட் ஆகுது. அப்புறம் கோமதி வரக்கூடிய முக்கியமான அந்த கோமதிங்கிற ஆற்றினுடைய ஒரு முக்கியமான நகரம்னு பார்த்தீங்கன்னா லக்னோ இருக்குது. அப்புறம் வந்து கேக்ரா, அப்புறம் வந்து காண்டக், அப்புறம் கோசி. ராம்கங்கா வரிசையாக படிச்சுக்கணும். வந்து இந்த இது வந்து டாப்பில் இருக்கக்கூடியது, இது பாட்டமில் இருக்கக்கூடியது. நார்த் சைடில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ், அதாவது கேட்டாங்கன்னா அந்த ஆறு இங்கேருந்து இங்கே பார்த்து போகுதா, இடது பக்கத்தில் பாயக்கூடிய ஆறுகள்னு கேட்பாங்க, ரைட் சைடில் பாயக்கூடிய ஆறுகள் அப்படியும் கேட்பாங்க. சரியா? அப்போது இது வந்து கங்கை ஆற்றுக்கு இடதுபுறம் பாயக்கூடிய ஆறுகள் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பாயக்கூடிய ஆறுகள்னு கேட்டால் ராம்கங்கா, கோமதி, காக்ரா, காண்டக், கோசி, அப்புறம் வந்து மகாநந்தா. அதே மாதிரி கீழே பாயக்கூடிய ரைட் சைடில் பாயக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா யமுனா, சம்பல். அந்த யமுனாவினுடைய துணை நதிகள் தான் இந்த 3 ப்ளூ, இந்த லைட் கிரீன் மாதிரி கொடுத்துருக்காங்களா. மொத்தமாக கங்கை நதியினுடைய துணை ஆறுகள்னு கேட்டால் இது எல்லாமே வந்துடும். யமுனா, சம்பல், சிந்து, பெத்துவா, கென்னு, சோனு எல்லாமே உண்டு. ஸ்பெசிஃபிக்காக இப்போ யமுனாவுடைய துணை நதிகள்னு கேட்டால் இந்த 4 நதி சொல்லணும்: சம்பல், சிந்து, பெத்துவா, கென். இதை நீங்கள் 2-3 தடவை இல்லை, எத்தனை தடவை வேணாலும் வரைஞ்சி பார்க்கலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எப்போ வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? டக்குன்னு ஒரு கோடை ரஃபாக போடணும். ஃபஸ்ட்டு ராம்கங்கா, கோமதி, காக்ரா, காண்டக், கோசி, மகாநந்தா. அதே மாதிரி அப்படிங்க கீழே வந்து ஒரு கோடை லெஃப்ட் எடுத்துட்டு அதில் யமுனான்னு போட்டுட்டு யமுனாவுக்கு ஒரு 4 பிரான்ச் போட்டுக்கணும்: சம்பல், சிந்து, பெத்துவா, கென். அப்போ வந்து சிஎஸ் பிகே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது படித்து வச்சுக்கணும். சம்பல், சிஎஸ் பிகே அப்படின்னு படிச்சுங்க. ஏதாவது ஒரு ஆர்டரில் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்ச ஆர்டரில் படித்து வைங்க. ஓகேவா? கரெக்டாக இந்த யமுனா எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது அலகாபாத். சரி, அப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. யமுனா நதி எந்த பகுதியில் போய் வந்து கங்கா ரிவர் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா நமக்கு அது நல்லா தெளிவாக இருக்கணும். அலகாபாத். ஸோ இந்த மேப்பை நீங்கள் நல்லா போட்டு பார்க்கணும். சரியா? மற்ற பிளேசஸ்லையும் எந்த இடத்துல போய் சேரோங்கிற டீட்டெயிலுக்கு இல்லை, முடிஞ்சால் நீங்களும் அதை கலெக்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா பெட்டர். இப்போ கோசிங்கிற ஆறு எந்த பகுதியில் போய் கங்கா கூட கனெக்ட் ஆகுது, காண்டக்ங்கிற நதி எந்த இந்த கங்கை ரிவரில் எங்கே போய் கனெக்ட் ஆகுது. சரியா? இந்த மேப்பில் இல்லை, அதை நீங்கள்
ப்ரிப்பேர் பண்ணும்போது தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எழுதி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எதுவுமே விட்டுட்டு படிக்காதுங்க. எல்லாமே ஒரு நமக்கு அது தோணுச்சுன்னா உடனே அந்த பாயிண்ட்ஸை எடுத்து எழுதுங்க. நெட்டில் தான் நமக்கு சோர்ஸ் கிடைக்குதே, எடுத்து எழுதிங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த பாருங்க, லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ஸ், ரைட் பேங்க் ட்ரிபியூட்ஸ், இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆறினுடைய இடது பக்கம் பாயக்கூடிய அந்த ட்ரிபியூட் சீரீஸ்லாம் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம பார்த்தது தான் ராம்கங்கான்னு பார்த்தோம். அப்புறம் வரிசை என்ன ஆர்டரில் பார்த்தீங்க, ராம்கங்காவுக்கு அடுத்தது கோமதி, ஆர்ஜி இருக்கு. ராம்கங்கா ஃபஸ்ட்டு, ராம்கங்கா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது கோமதி, மூணாவது யார் வரா, காக்ராவா? எஸ், காக்ரா, காண்டக். மூணாவது காக்ரா. அப்புறம் இதில் எழுதலை, நம்ம அதையும் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து என்னது இருக்குது, காக்ராவுக்கு அடுத்தது காண்டக். GANDA. இது வந்து ஃபோர்த் ஒன். அப்புறம் கோசி. அப்போ மகானந்தா கடைசி. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ரைட் பேங்கில் வந்து இங்கே ஒரு இங்கே மொத்தம் 3 தான் கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்குது. சம்பல், சிந்து, பத்துவா, கென், சோன், இது எல்லாமே போட்டு வச்சிட வேண்டியதுதான். இவங்க சோன் போட்டிருப்பாங்க, யமுனா போட்டிருப்பாங்க, தாமோதர் போட்டிருப்பாங்க. இதை வந்து அவங்க எப்படி எந்த மீனிங்கில் போட்டிருக்காங்கன்னா இந்த ப்ளூ கலரை மட்டும் போட்டிருக்காங்க. இது கூட கனெக்ட் ஆன இந்த நதிகளை போடலை. சம்பல், சிந்து, பத்துவாக்கன்னு போடலை. ஏன்னா யமுனா கூட அது கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக யமுனா மொத்தமாக போய் எங்கே தான் கனெக்ட் ஆகுதுன்னா கங்கா கூட தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இவங்க ப்ளூ கலர் மட்டும் போட்டிருக்காங்க, யமுனா, சோன், அப்புறம் வந்து தாமோதர். ஓகே, இதெல்லாம் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். சரி, அடுத்து நம்ம கங்கை நதி தொகுப்பை பற்றி அன்னைக்கு பார்த்தோம். ஒரு 8,61,404 சதுர கிலோமீட்டருக்கு இந்தியாவில் பாயுது. ஒரு பெரிய வடிகால் அமைப்பை கொண்டது அந்த கங்கை நதி தொகுப்பு. இது எங்கே உற்பத்தி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கங்கை நதியானது உத்தர்காசி மாவட்டத்தில் உள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தர்காசி மாவட்டத்தில் ஒரு 7,010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாறு, சரியா, கங்கை கங்கோத்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது பாகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது. ஓகேவா? என்ன பெயரில் உற்பத்தி ஆகிறது, பாகிரதி என்னும் பெயரில் உற்பத்தி ஆகிறது. அப்புறம் நேராக ஒரு 25 கிலோமீட்டர், ஃபேன்சி நம்பர் தான், நல்ல ஞாபகம் இருக்கும். 25 கிலோமீட்டர்ஸ் வந்து நீளம். அதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 25. இது கோமதி, காக்ரா, கண்டக், கோசி தென்பகுதியிலிருந்து யமுனை, கங்கை. கங்கை ஆற்றினுடைய மிகப்பெரிய துணையாறுன்னு கேட்டால் எதுதான் எழுதணும், யமுனை தான் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் சோன், சம்பல் போன்ற துணையாறுகள் கங்கையோடு இணைகிறது. வங்கை தேசத்தில் போய் இது கனெக்ட் எப்படி எவ்வாறு அழைக்கப்படணும், இங்கே வந்து பாகிரதின்னு ஸ்டார்ட் ஆச்சு, அங்கே போய் கங்கை பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது வங்க தேசத்தில். வங்காள தேசத்தில் அந்த நதியினுடைய பேர் வந்து கங்கை பத்மா. அப்புறம் கங்கையும் பிரம்மபுத்திராவும் ரெண்டும் கனெக்ட் ஆகி உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை வந்து உருவாக்குதான். ரைட், வங்காள விரிகுடா கடலில் போய் கலக்கும். பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா அன்றைக்கே சொன்னேன், இது வந்து மானசரோவர் ஏரிக்கு அருகே கைலாஸ் மலைத்தொடரில், சரியா, சிந்து நதியும் கைலாஸ் மலைத்தொடர் தான், இந்த பிரம்மபுத்திராவும் கைலாஸ் மலைத்தொடரில் தான். இங்கே செமாயுண்டன் என்ற பனியாட்டில் சுமார் 51-50 மீட்டர், அதுவும் 51-50 மீட்டர் உயரத்தில் தான் உற்பத்தி ஆகிறதுன்னு பார்த்தோம். அது 8 லட்சத்தி சில்லற வடிகால் அமைப்பு பார்த்தீங்க. இது வந்து 5,80,000 சதுர கிலோமீட்டரில் ஒரு பரப்பளவு வடிகால் அமைப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவில் பாயிறது பார்த்தீங்கன்னா வரம் 900 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் பாயும். மொத்தம் 2,900 கிலோமீட்டர் நீளம் உள்ள பெரிய ஆறு தான். ஆனால் இது என்ன பண்ணுது, இந்தியாவில் வரம் 900 கிலோமீட்டர் தான் இந்த பிரம்மபுத்திரா ஆறு பாயுது. இதுக்கு பேரெல்லாம் பாருங்க, திபெத் பகுதியில் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சாங்போ. திபெத் பகுதியில் பிரம்மபுத்திரா சாங்போ. ஓகேவா? அப்புறம் இந்த நதி எங்கே போகுதுன்னா அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக தான் இந்தியாவிற்குள்ள என்ட்ரி ஆகுது. அது வரைக்கும் வெளியே தான் கடந்து பாயும். அப்புறம் இதனுடைய துணை நதிகள், முக்கியமாக எல்லாத்தினுடைய துணை நதிகள் படிக்கணும். நம்ம புக்கில் இருக்கிறத விட அந்த மேப்பு போட்டு படிக்கிற மாதிரி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். யாராவது ஒரு இமேஜ் வரைஞ்சி போட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த திஸ்டா, மானஸ், பராக்கு, சுபன்ஸ்ரீ இதெல்லாம் வந்து இந்த ஆற்றினுடைய சில முக்கிய துணை ஆறுகள் கொடுத்துருக்குறாங்க. திஸ்டா, மானஸ்,
பராக் சுபன்ஸ்ரீ இங்கே கேட்பாங்க கொஸ்டின்ஸில். பின்வருவனவற்றில் வந்து எது வந்து இந்த பிரம்மபுத்திராவின் துணை ஆறு அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா எது தவறுன்னு கேட்கலாம். ஸோ நம்ம அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். திஸ்டா, மானஸ், பராக், அப்புறம் சுபன்ஸ்ரீ, இந்த மாதிரி நதிகள் வந்து இந்த பிரம்மபுத்திரா ஆற்றினுடைய துணை ஆறுகள். அப்போ அருணாச்சல பிரதேசத்துல எந்த மலை இடுக்கின் வழியாக உள்ள நுழைகிறதுன்னு கேட்டா தீகாங். அப்புறம் திபெத் பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டா சாங்போ. ஓகேவா, ரைட். கங்கை பத்மா எந்த தேசத்துல கங்கை அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டா வங்காள தேசத்துல. ஓகேவா, ரைட். கடைசியா இந்த ஆறு என்ன பண்ணுதுன்னா வங்காள தேசத்துல எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஜமுனா எனவும் இந்த பிரம்மபுத்திரா நதியை வங்கதேசத்துல எப்படி கங்கை பத்மா அழைச்சாங்க. ஆனா பிரம்மபுத்திராவை எப்படி அழைக்கிறாங்கன்னா ஜமுனான்னு சொல்றாங்க. ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் அது கனெக்ட் ஆகக்கூடிய இடம் வங்கதேசத்துல மேக்னா என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா, இதெல்லாம் பேரு. கங்கை தேசத்துல ஜமுனா, அப்புறம் இது கங்கையும் பிரம்மபுத்திராவும் இணையக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து இணைஞ்ச அப்புறம் அது எவ்வாறு அழைக்கப்படும்னா மேக்னா. மேக்னெட் மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகுது அப்படின்னு எல்லாம் மிக்சிங், அது மேக்னா. அப்புறம் இன்னைக்கு புதுசா பார்க்கக்கூடியது என்னன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது லாஸ்ட் கிளாஸ்ல. இப்போ பார்க்குறது வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல முக்கியமான நதிகள் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மகாநதி. மகாநதி எங்க உற்பத்தி ஆகும்னு ஃபர்ஸ்ட் நல்லா தெரியணும். அப்புறம் அதனுடைய துணை ஆறுகள், அவ்வளவுதான். முக்கியமா தெரிஞ்சாலே போறோம். இந்த மகாநதிங்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்துல, மகாநதிங்கிறது சத்தீஸ்கர் ராய்ப்பூர் மாவட்டத்துல சிகா, ராய்ப்பூர் சிகா, இவ்வளவும் தெளிவா வச்சுக்கணும். சத்தீஸ்கர் மாநிலம், ராய்ப்பூர் மாவட்டம், சிகா. முக்கியமா சிகாவை ஞாபகம் வச்சுக்கணும். மகாநதி சிகாவிற்கு அருகில உற்பத்தியாகி அப்புறம் எங்க போகுதுன்னா ஒடிசா. ஒடிசா வழியா எங்க வருதுன்னா ஒரு 851 கிலோமீட்டர் லென்த்துக்கு பாய்கிறது. அதை விட்டுட்டு முக்கியமா நீங்க அடுத்து எதுக்கு வரணும்னா இந்த சீனாத் டெலன் வாயில நுழையாத மாதிரி இருக்கும். தந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் நன். சீனாத் டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டினன் அப்படி சேர்த்து படிக்கணும். சீனாத் டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டினன் அப்படி சேர்த்து படிச்சீங்கன்னா ஓரளவு ஞாபகம் வச்சுக்கலாம். சீனாத் டெலன், சந்தூர், சித்ரட்டு, கெங்குட்டி, அப்புறம் நன். இதை நீங்கள் ஏதாவது ஒரு கனெக்டடோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டோ போட்டு இதை கவர் பண்ணுங்க. சீனாத் டெலன். அப்புறம் மகாநதி பல கிளையாறுகளாக பிரிஞ்சு டெல்டாவை உருவாக்கும். இந்த நதி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. அவ்வளவுதான். அப்போ முக்கியமா தெரிகிறது மகாநதி எங்க உற்பத்தி ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிகா, சத்தீஸ்கர் மாநிலத்துல சிகா. ஒரு 851 மீட்டருக்கு பாயும். அப்புறம் இதனுடைய துணை ஆறுகள் பார்த்தீங்கன்னா சீனாத் டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டினன். அப்புறம் கோதாவரிக்கு வந்துருங்க. இந்த லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம்ல தீபகற்ப ஆறுகள்ல ரொம்ப லெந்தான ஆறுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோதாவரி தான் வரும். ஓகேவா, 1465 கிலோமீட்டர் லென்த். இது மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல, அது சிகா, இது நாசிக். சரியா, மகாநதிங்கிறது சிகாவில், இது மகாராஷ்டிராவில் வந்து ரொம்ப பெரிய ஆறு இல்லை, அதனால மகா மீன்ஸ் மகா பெரிய அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ரொம்ப பெரிய நதியாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் நம்ம விருத்த கங்கா என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் விருத்த கங்கா. விருத்த கங்கானா கோதாவரி. அப்புறம் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, அப்படி மகாராஷ்டிராவுக்கு கீழே அப்படியே கிராஸில் பாஞ்சு தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் பாய்ந்து கடைசியாக வந்து வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஆறு. ஏன்னா கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் இதெல்லாம். ஸோ வங்காள விரிகுடாவில் தான் கலக்கும். இதனுடைய துணை ஆறுகள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக படிக்கணும். பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் மற்றும் சலாமி. நீங்கள் யூடியூப்ல அடித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு ஷார்ட்கட் போட்டிருப்பாங்க. அந்த அளவு செட் ஆகாமல் தெரியல. சில நேரம் உங்களுக்கு அது செட் ஆயிரும். நம்ம போட்டிருக்க எல்லா ஷார்ட்கட்டும் செட் ஆகாது. சில வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். நான் ஒரு ஷார்ட்கட் பார்த்ததுல வந்து இது வந்து எல்லாமே லேடிஸ் பேர் மாதிரி வச்சு சொல்லி தருவாங்க. பூர்ணா, பென்கங்கா,
பிரணிதா, இந்திராவதி, அப்புறம் ஒரு தால், சலாமி. சரியா? இந்த வார்த்தைகளை வச்சு அவங்க ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க. அது அப்போ தான் ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி ஞாபகம் இருக்காது. அதனால நீங்களா யோசிச்சு ஏதாவது ஒன்று திங்க் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா அதை வேற காணாமல் இருந்து படிக்கணும். அதுக்கு நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு கோதாவரி, கோதாங்கிறது ஒரு கோதாவரி அப்படின்னு ஒரு பெண்ணுடைய பேராக வச்சுக்கிடுங்க. அப்போ பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சலாமி இவங்களை தொடர்புபடுத்தி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஓகேவா? இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஏதாவது படிங்க, ஞாபகம் வரும். ஏன் கடைசியாக சலாம். கடைசியாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராஜமுந்திரி. இந்த நதி எங்கே ஓடுதுன்னா ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா 2 கிளைகளாக பிரியும். 2 பிரான்ச்சஸ். இந்த இடத்துல ராஜமுந்திரியில் 2 கிளைகளாக பிரியுது. ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா இந்த 2 கிளைகளாக பிரியும் பொழுதே நடுவுல இருக்க பகுதி வந்து டெல்டாவாக மாறிடும். ஒரு மேட்டு பகுதி அல்லது ஒரு நீர் பிரி மேடாக உருவாக்கி விட்டுருவாங்க. அது பெரிய டெல்டாவாக அதில் ஃபார்ம் ஆகுது. இதில் முக்கியமான ஒரு நதி, ஒரு ஏரி இருக்கும், கொல்லேறு ஏரி. ஒரு நன்னீர் ஏரிக்கு பேர் கொல்லேறு ஏரி. கோலெரு இருக்கு. கோலெரு எ ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது பார்த்தீங்க துணையாறுகள் என்னெல்லாம். சீனாத்து, டலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டினன். இது வந்து மகாநதியினுடைய துணை நதிகள். எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகாவில் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்க. 851 கிலோமீட்டர் நீளம். கோதாவரி தான் தீபகற்ப ஆறுகளிலே மிக நீளமாக பாயக்கூடிய ஆறு. 1465 கிலோமீட்டர். நாசிக் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. அப்புறம் இது வந்து விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் பார்த்தோம். அப்புறம் இது முக்கியமாக துணை நதிகள்னு பார்த்தீங்கன்னா பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சலாமி. பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா எல்லாமே பூ, பே, பி அந்த மாதிரி 3 பேர் இருக்கா, அப்படி படிக்கணும். பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா. அப்புறம் இந்திராவதி, தால், சலாமி. இந்திராவதி, தால், சலாமி அப்படி படிச்சிருங்க. அப்புறம் ராஜமுந்திரிக்கு அடுத்ததுல திரும்பியும் கௌதமி, வசிஸ்தா எல்லாமே லேடிஸ் பேர் மாதிரி தான் இருக்கு. கௌதமி, வசிஸ்தா இதை 2 கிளைகளாக பிரிந்து ஒரு டெல்டா ஃபார்ம் பண்ணும். முக்கியமாக கோதாவரி கொல்லேறு ஏரி அமைந்துள்ளது. கோதாவரியில் கொல்லேறு ஏரி இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் கிருஷ்ணாவுக்கு வாங்க. அது 1450 எவ்வளோ பார்த்தீங்க, 65, 1465. இதுக்கு அடுத்த பெரியாறுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து 1400 கிலோமீட்டர் நீளம். எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலேஸ்வர். இதுவும் அந்த மகாராஷ்டிராவில் தான். மகாபலேஸ்வர் என்ற இடத்துல, அது நாசிக்கு, இது மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகி ஒரு 1400 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் பாயுது. அது 3.1 படிச்சிங்க, 13 படிச்சிங்க. இது 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, இருந்தாலும் முடிஞ்சால் ஞாபகம் வைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா இதையும் படித்து வச்சுருங்க. தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி எதுன்னு கேட்டால் இந்த கிருஷ்ணா. அப்புறம் கொய்னா, பீமா. கிருஷ்ணனை பீமனோட தொடர்பு படுத்திங்க. அப்புறம் கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. இதெல்லாம் முக்கியமான துணையாறுகள். எதனுடைய துணையாறுகள்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணாவுடைய துணையாறுகள். ஸோ கிருஷ்ணனையும் இந்த நதிகளையும் அப்படி ஏதாவது ஒரு கற்பனை பண்ணி வைங்க. பீமன் மாதிரி இருப்பார் கிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா பீமா. அப்போ கடவுளோட ரிலேட் பண்ணக்கூடியவர் தான் பீமன். அப்போ அந்த இதில் வருவாங்க, அந்த ராமாயணம் கதையில் வருவாங்கல்ல பீமா. ஸோ அப்போ கிருஷ்ணாவை பீமா கூட கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படி சேர்த்து படிக்கணும். கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு. ஓகேவா? கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. அப்போது என்ன ஒரு 3 பேர் சொல்லி தந்தேன், நான் இருக்குது, திருப்பியும் ஒருக்கா சொல்லி தரேன் மறக்காமல். சீனாத்து, டலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டினன். திருப்பி படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும். சீனாத்து, டலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டினன். இந்த பஸ் ரூட்டு போட்டிருப்பாங்களா அதே மாதிரி வரிசையாக படிக்க வேண்டியதான். நாகர்கோவில் உங்கள் ஏரியா டு இந்த ஏரியா வரைக்கும் போகிற மாதிரி இது சீனாத்து டு நன் வரைக்கும் போவோம் வரிசையாக. அப்படி ஆர்டராக படிச்சிருக்கோம். ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் மாதிரி திருப்பி ஞாபகப்படுத்திங்கன்னா ஞாபகம் இருக்கும். அப்புறம் இதுக்கு கோதாவரிக்குன்னா பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் மற்றும் சலாமி.
அப்புறம் கிருஷ்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், கொய்னா பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. கடைசியா ஹம்சனை வதம் பண்ணுவார் கிருஷ்ணன். அதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த துணையாறு கடைசியா ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து ஹம்சலா தேவி என்ற இடத்துல வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. அப்போ கலக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த கிருஷ்ணனோட தொடர்புடைய பேராக தான் இருக்கு, ஹம்சலா தேவி அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா? ரைட். அப்போ இதுலேயும் பிரச்சனை இல்லை. அடுத்து வாங்க, காவிரி. இங்கே ரொம்ப தள்ளி நம்ம கீழே வந்தாச்சு. காவிரி வந்து தெரியும், குடகு மலையில் தலக்காவிரியில் உற்பத்தியாகும். தலைக்காவிரி கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலை வந்து தலைக்காவிரியில் உற்பத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது ஒரு 805 கிலோமீட்டர்ஸ் நீளத்துக்கு பாயும். 805 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாய்கிறது. அப்புறம் இதை வந்து தென்னிந்தியாவின் கங்கை, தென்னிந்தியாவின் கங்கை பார்த்துருங்க. விருத்த கங்கான்னு ஒன்று படித்தோம் ஃபர்ஸ்ட் உள்ளது, அந்த மகாநதிக்கு தானே பார்த்தீங்க? இல்லை சாரி, கோதாவரிக்கு தான் விருத்த கங்கா தான் டவுட் வந்துச்சு எனக்கு. நதி கோதாவரி தான் விருத்த கங்கா. கோதா கங்கா, கோதங்கபாணி, கோதங்க அப்படி படிச்சுங்க. கோதங்க கோத கங்கா, கோதங்க அப்படி படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். கோதங்க, கோதா கங்கா, கோதங்கா அப்படி படிச்சுங்க. ரைட், அப்போ மறக்காது. இந்த குடகு மலையில தலைக்காவல் உற்பத்தி ஆகக்கூடியதான் காவிரி. தலையை மூடிய விரிச்சு போட்டுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அப்படி படிச்சிருங்க. தலை காவிரி, தலைய விரி, தலை காவிரி. ஓகேவா? அப்படி படிச்சிருங்க. சரி, இந்த ஆறு என்ன செய்யுதுன்னா ரெண்டா பிரியும். எங்கன்னா கர்நாடகாவில் வரும்போது இந்த ஆறு ரெண்டா பிரியும். ஒன்று சிவசமுத்திரம்னு ஒரு, ஒன்று ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒன்று, ரெண்டா பிரியும். நல்லா ஞாபகம் வச்சுருங்க. கர்நாடகாவில் இந்த ஆறு ரெண்டா பிரியுது. ஒன்று சிவசமுத்திரம், இன்னொன்று ஸ்ரீரங்கப்பட்டினம். ஒன்று சிவனுக்கு ஸ்ரீரங்கம்ல அப்படி பார்த்துருங்க, ஒன்று சிவன் அப்புறம் ஒன்று விஷ்ணு, அந்த மாதிரி ரெண்டா பிரிஞ்சு போகுது. ஓகேவா? அப்புறம் அப்படி ஒரு கிளை எங்கே வருதுன்னா அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி குறுகலான மலையிடுக்குகள்லாம் வழியாக வளர்ந்து ஒகேனக்கல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த மாவட்டங்களில் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த நீர்வீழ்ச்சி வழியாக பாய்ந்து அப்புறம் எங்கே போகுதோ பாருங்க, திருச்சிராப்பள்ளிக்குள்ளே என்ட்ராவி ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகே கொள்ளிடம், அங்கேயும் ஒரு ரெண்டா உடையது. அடுத்து திரும்ப கொள்ளிடம் மற்றும் காவிரி. அந்த ஏரியா மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர், திருச்சி மக்களுக்கு இது எல்லாம் தெரியும். அங்கே இந்த கொஸ்டின் போட்டுருவாங்க. அப்போ திருச்சிராப்பள்ளிக்கு முன்னால் இது ரெண்டா பிரியுது. ஸ்ரீரங்கம் தீவுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கொள்ளிடம் ஒன்று மற்றும் காவிரி என ரெண்டு கிளைகள். கொள்ளிடம் அப்புறம் காவிரி அப்படி ரெண்டா பிரிஞ்சு இறுதியில் பூம்புகார் இந்த இடத்துல வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஓகேவா? ரொம்ப ஸ்லோவாக தான் போயிருக்கு, நல்ல தெளிவாக படிச்சிருங்க. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி. கர்நாடகாவில் ரெண்டா பிரியும், ஒன்று சிவசமுத்திரம், ஒன்று ஸ்ரீரங்கப்பட்டினம். அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது திரும்பவும். அப்புறம் ஒகேனக்கல்ல நீர்வீழ்ச்சியாக பாய்ந்து கடைசியாக திருச்சிராப்பள்ளிக்குள்ள வந்து அங்கே ஸ்ரீரங்கம் தீவு பக்கத்தில் ரெண்டா போகுது. ஒன்று கொள்ளிடம், ஒன்று வந்து காவிரி. ரைட். அப்புறம் நர்மதா, மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அடுத்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் இதுவரைக்கும் பார்த்தது வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இனி மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் பாருங்க. நர்மதை நதி, நர்மதை, தப்தி அப்படி ரெண்டும் உண்டு. என்ன ஒன்று உண்டு, மொத்தம் ரெண்டு நதிகளை நம்ம முக்கியமாக படிப்போம். ஒன்று தான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, நர்மதா மட்டும். ஓகேவா? நர்மதை நதியை பார்த்தீங்கன்னா இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமர்கண்டாக் பீடபூமி, மத்திய பிரதேசம். நர்மதா மத்திய பிரதேசத்தில் வந்துடும். ஒரு 1557 மீட்டர் உயரத்தில். என்னுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 13-12, 13-12 கிலோமீட்டர் நீளத்தையும் 1,00,000க்கு குறைவான, அதாவது அப்ராக்சிமேட்லி 1,00,000 சதுர கிலோமீட்டர் நர்மதா இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கழிமுகத்தை உருவாக்குது. ஒரு காயல் ஒரு 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு கழிமுகத்தை உருவாக்கி, இது காம்பே வளைகுடா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் போய் கலக்கும்.
அது மட்டும் தெரியல. மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளிலேயே மிக நீளமானது எதுன்னு கேட்டால் இந்த நர்மதை. அப்புறம் இதனுடைய துணை ஆறுகள் பார்த்தீங்கன்னா பர்னா, ஹலுன், ஹெரான், பஞ்சர், தூதி, சக்கார், தாவா மற்றும் கோலார். சரியா? பர்னா, ஹலுன், ஹெரன், வாயிலே நுழையாத வார்த்தை மாதிரி இருக்கும் பாருங்க. பர்னா, ஹலுன், ஹெரான், பஞ்சர், தூதி, சக்கார், தாவா மற்றும் கோலார். இதை நீங்கள் ஏதாவது ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பொருளாக கற்பனை பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும். சரியா? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி படிச்சுடுங்க. காரில் பர்னர் இருக்கும், அப்புறம் இது சலூன் ஹலூன் மாதிரி இருக்குது, அப்புறம் அப்படியே தான் ஞாபகம் வச்சுக்கலாம். பலூன் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு கூட ஞாபகம் வைக்கலாம். ஹலூன் பஞ்சர். அப்புறம் வண்டியில் ஹானு, ஹெரான் ஹான் அப்படின்னு ஞாபகம் வைக்கலாம். அந்த காரை வச்சு ஒரு காரை வச்சு கூட இதை படிக்கலாம். காரில் அப்புறம் காரில் என்னது இருக்குது, தூதின்னு ஒன்று இருக்குது, தூதி. பஞ்சராக இருந்தாலும் ஊதி ஊதி நம்ம பஞ்சரை காத்தடைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தூதின்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் சக்கார், அதுவும் காருங்கிறதுலேயே அது மென்ஷன் ஆகிருக்கு, சக்கார். அப்புறம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்க, அதனால் ஒரு தாபாவுக்கு போகிறீங்க. தாவானா தெரியும்ல, ஹோட்டல் அங்கே இங்கே தாபான்னு போட்டிருப்போம், நீங்கள் அதை தவான்னு படிச்சிருங்க. அங்கே போய் ஒரு கோலா வாங்கி குடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கற்பனைகளில் நீங்களும் அதை யோசித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நர்மதை கிளியர். ஓகே, நர்மதையுடைய துணை நதிகள் ஓகே ஆயிரும். சரியா? இதில் ஒரே ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன், தப்திக்குள்ள பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஓகேவா? அப்போ நர்மதா வரைக்கும் இருக்குது, தப்திக்குள்ளே தான் நான் எடுத்து தனியாக அனுப்பிடுவேன். ஓகேவா? அதுவும் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் ஒரு நதி, அதுக்கும் இதே மாதிரி துணை நதிகள் வரும். ஓகேவா? ரைட். அப்போ அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும், இல்லைன்னா நீங்கள் 10th புக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நர்மதைக்கு அடுத்து தப்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இது மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ரைட். ஓகேப்பா. அப்போ இந்த வாரத்தில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபியில் உள்ள நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பும் முடிக்கிறோம். ஓகேவா? நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் படிக்காதவங்க அந்த 10th புக்கில் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடலாம், பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. போன வாரம் வரைக்கும் ரிவிஷன் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். மலைகள் இருக்கும், அப்புறம் சமவெளிகள் இருந்துச்சு, அப்புறம் அங்கே சமவெளிகள், அதுக்கு மேலே இமயமலையை பற்றி கொஞ்சம் கண்டென்ட் படிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது. அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா அந்த பாசஸ், கொஞ்சம் முக்கியமான பாசஸ் பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மலைகளுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய திட்ட நேரம், இந்தியாவில் எத்தனை தீர்க்க கோடுகள் கிராஸ் ஆகி போகுது, அப்புறம் இந்தியாவினுடைய எல்கைகள், கடல் எல்கைகள் மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டரு, அப்புறம் இந்தியாவினுடைய எல்கைகளை பங்கிடக்கூடிய நாடுகள் நிலம் வழியாக, அதில் எது அதிகமாக பங்கிட்டது அப்படிலாம் படித்தோம். ஓகேவா? வங்காதேசம் தான் அதிகமான எல்கையை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்கிறது, 4156ன்னு படிச்சிங்க. ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா வர 106 கிலோமீட்டர் எல்கையை தான் பகிர்ந்து கொள்கிறது. ஓகேவா? ரைட். இதெல்லாம் பார்த்தோம். இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு நான் இதுலேருந்து கேட்கல, ஃபுல்லாக கேட்கல. இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு நான் இதுலேருந்து கேட்கலான்னு நினைக்கிறேன். போன வாரம் உள்ள அந்த நதிகள் இருக்கலாம் இருக்கு, இதுலேருந்து படிங்க. இருக்கு, ஃபஸ்ட்டுக்கு இந்த சிந்து நதியிலேருந்து படிங்க. இதுலேருந்து சிந்து நதி தொகுப்பு, இந்த ஆறுகள் இருக்குல்ல, இந்த ஏரியாவிலேருந்து கவர் பண்ணுங்க இந்த வாரம் எக்ஸாமுக்கு. லைட்டாக ஒரு ரீடு மட்டும் நினைக்கிட்டா போதும். சிந்து நதி தொகுப்பு எனக்கு சொல்லி வந்துட்டேன். அப்புறம் இந்த ரிவர்லாம் எழுதி படிச்சுக்கிடுங்க. அப்புறம் கங்கை நதி தொகுப்பு, பிரம்மபுத்திரா ஆறு தொகுப்பு, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், அப்புறம் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், இவ்வளோதான். ஓகேவா? ரைட். இதில் ஒரே ஒரு ஆறு மிஸ்ஸிங் இருக்குது, தப்தி ஆறு. சரியா? ரைட்டுப்பா. அப்போ இன்னைக்கு வந்து ஜியாகிரஃபியை முடிச்சுக்கலாம், அடுத்தது தமிழுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விட்றேன். இப்போ 7:12 ஆச்சு, 7:20க்கு வாங்க.